அந்த ஹார்மோனிய பெட்டியில் வச்சுட்டு ஒரு சும்மா வாசிப்பார். அந்த படத்துக்கு பொருந்துதா பொருந்தாதான்றது இசை இயக்குனருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. இந்த தனலத்தில் என்ன கண்டுபிடிங்க, தன்னன்ன நன்னன்ன தன்னன்ன நன்னன்ன தன்னன்ன நன்னன்ன இதில் என்ன புரியும் இசையமைப்பாளருக்கு, இது டைரக்டருக்கு? என்னடா நாம் நல்ல பாட்டாக போடும் போதே அவன் தன்னன்ட்டு ரோட்டில் இழுத்து விட்டுரு போடான்னு அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு முகம் அதை காட்டி கொடுத்துடும், கரெக்டாக வரும். என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை புலமைப்புத்தன் கொடுங்க அப்படிம்பார். புலமைப்புத்தன் எழுதி வந்து பாட்டு போது தென்மதுரை இசையிலே ஆஹா ராஜா என்னவா படிக்கிறார், அதை தாண்டா முதல்ல தன்னை சொன்னார். இளையராஜா வந்து உள்ளுக்குள்ள அவர் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். அவர் தமிழ் சமூகத்தினுடைய அந்த உறவுகள் இருக்குது பாருங்கள். ஒரு தாய் வந்து கருவுற்று வந்து முதலில் வந்து குழந்தை பெறுகிற வயதிலிருந்து அது பெற்று தாலாட்டி பாராட்டி பள்ளிக்கு அனுப்பி அவன் வளர்ந்து அவனுக்கு திருமணம் செய்து அவனுக்கு ஒரு குழந்தைகள் வந்து இது எல்லாம் கிராமங்களில் பார்த்து 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 பழகி இந்த வாழ்வியலுடைய ஒட்டுமொத்த உணர்வை அந்த பட்டினியும் பசியும் எல்லாரையும் பார்த்தும் கற்றுக்கொண்டது. அதனால தான் வேறு எவனும் இசையமைப்பாளர் வந்து இசையை வடிவமைக்கிறான், இவர் இசையாகவே வாழ்கிறாரு. இது ஒவ்வொரு 10 நிமிடத்துலையும் ஒரு படத்தை போட்டு கொண்டார்.